நீங்க ஏன் அதை கொல்லணும்னு கேள்வி வருது. இழப்பீடு கொடுத்துட்டா விவசாயிக்கு இல்ல பிரச்சனை என்னன்னா இழப்பீடு தொகையும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு சென்ட்டுக்கு 250 ரூபா இழப்பீடு. இழப்பீடு தொகைய இப்ப என்ன பேசுறோம் அப்படின்னா இழப்பீடு தொகையை நீங்க கூட்டுங்க. இழப்பீடு தொகையை கூட்டிட்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரச்சனை என்னன்னா அந்த ஐயா விடாமுயற்சியோட பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாராலையும் அந்த நேரத்தை வந்து செலவு பண்ண முடியல. அதான் யதார்த்தம். அதே மாதிரி நேரத்தையும் அவ்வளவு நேரத்துக்கு ஒதுக்கல. அதனால அவர் என்ன சொல்றாரு, ஒரு நிறுவனத்துக்கு கீழே வாங்க, அதுவும் ஒரு முயற்சி. ஆனா இழப்பீடு தொகையை நாங்க என்ன கேட்கறோம்னா 2000 ஆக்குங்க. ஒரு சென்ட்டுக்கே 2000 அப்படின்னு போட்டு இலகுவாக்குங்க. இழப்பீடு தொகை கேட்கறதுல வந்து முறை வந்து நீங்க அவங்கள கூப்பிடணும் இவங்களை கூப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து நடைமுறையில வர்றப்ப யதார்த்தமா இல்ல. ஒண்ணு லேசா கொடுங்க அப்படிங்கறத கேட்டிருக்கோம். ஆனா இப்ப இருக்கிற அரசு மத்திய அரசு வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே இது பண்ணிக்கிட்டு சட்டத்தை திருத்தத்துக்கு வந்துருச்சு. இப்ப சட்டம் திருத்துறாங்க. அந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023 வந்து பில் பாஸ் பண்ணி இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா இந்த மாதிரி சட்டங்கள் வர்றப்ப விவசாயி சார்பா வந்து அங்க இருக்கிறவங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசணும். எடுத்து பாக்குறப்ப எனக்கு அந்த அந்த பாராளுமன்றத்துல என்னென்ன பேசி இருக்கிறாங்கிறத பார்க்கணும். தமிழ்நாட்டுல இருந்து யாருக்கு ஒரே ஒருத்தர் தான் பேசியிருக்கிறாரு, ஜி.கே. வாசன் மட்டும்தான் பேசியிருக்கிற மாதிரி யாருக்கு. அப்ப விழிப்புணர்வு அப்படிங்கிறது எங்க வரணும்னா எல்லா பகுதியிலையும் வரணும். அரசியல் ரீதியாகவும் நீங்க அழுத்தம் கொடுக்கணும்னு நான் திரும்ப சொல்றேன். ஏன்னா இது பாராளுமன்றத்துல இதா இருக்கு. என்ன அதுல என்ன சட்டம் என்ன சொல்லி இருக்குன்னா விவசாயிகளுக்கு முழு இதா கொடுத்துருக்கு. எப்ப வந்து ஒரு மிருகம் வந்து உள்ளுக்க என் இடத்துக்குள்ள வருதோ அப்ப எனக்கு உரிமை இருக்கு, என்னோட இடத்த நான் காப்பாற்றணும்ட்டு. அதனால நான் வந்து சுடலாம். என் இடத்துக்குள்ள வந்துருச்சுன்னா அதோட இடத்துல நான் போய் பண்ணேன்னா நீங்க என்னன்னாலும் இது பண்ணிக்கோங்க. காட்டுக்குள்ள இருக்கு நான் பண்ணக்கூடாது. அது ஏன் இடத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா என்னுடைய உரிமையை நான் பாதுகாக்கணுங்கிற மாதிரி அந்த சட்டத்தில் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். இது வந்து இது எல்லா நாட்டிலையும் இது பண்ணி தந்துடும். நமக்கு மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் பிரச்சனை இருக்கு. எல்லாமே அந்த மாதிரி சட்டப்பூர்வமாக தான் இது பண்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய இது வந்து நம்ம கேட்கிறோம் எல்லாருக்குமே. உடனே இந்த போன தடவை பேசினப்ப இந்த புனவாசலுக்கு முழுக்க நம்ம டிஎஃப் போட்டை வாங்கி ஷூட் பண்ணிடலாமா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்னோட நண்பர்கள் எல்லாம் பெரிய இதில் இருக்கிறதுனால பேசின வரைக்கும் அந்த இது வந்து வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா கேரளால ரொம்ப கடுமையா போராடுறாங்க. காடகம் அங்க வந்து ஏலக்காய் பாதிச்சுன்னா அவங்க லட்சக்கணக்கில் போகுது. அதே மாதிரி 2 கேள்வி கேட்டோம். இழப்பீடு தொகை எவ்வளவு நான் கொடுத்துருக்கு அரசாங்கம், இவர் கொடுத்துருக்கு 25,000 கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மொத்தம் எவ்வளவு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க? 5 வருஷத்துக்கு 1.8 கோடி தான் செலவாயிருக்கு. ஆனா இழப்பு எவ்வளவு இருக்கும்? அவ்வளவுதானா? தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு இழப்பு? இப்ப நிவாரணமும் வந்து அரசாங்கம் என்ன சொல்லுது, நிவாரணம் இருக்கு நீங்க வாங்கிக்கோங்கன்னு. ஆனா அதுல கொடுக்கிற சிக்கல் என்னன்னா அதை நம்ம பெறுறதுல லேசா இல்ல. நம்ம எல்லாருக்குமே நடைமுறை சிக்கல் என்னன்னு தெரியும். சொல்லலாம் நம்ம வந்து விஏஓட்ட பிரச்சனை தான் நமக்கு வாங்குறது வந்து எல்லாராலையும் வாங்குறது. இவரை மாதிரி அதாவது நான் சொல்றேன்ல ஒரு பிராண்ட் இருக்கிறவங்களால லேசா வாங்கிடலாம். சாதாரணவங்க போனாங்கன்னா அலக்கழிப்பாங்க, வேற வேலையை பார்த்துட்டு போகலாம். 250 ரூபா சென்ட். நிறைய இடங்கள்ல 25,000 கொடுத்ததே இல்லை. 5 சென்ட்டுக்கு போடுவாங்க. 5 சென்ட் போடுவாங்க. 5 சென்ட்டுக்கு நம்ம எவ்வளவு 1000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு எவ்வளவு எத்தனை ரூபாய் அலையிறது? இதனாலதான் எல்லாம் விட்டுட்டு போறாங்க. அப்ப நிவாரண தொகையை கூட்டுங்கன்னு இப்ப கோரிக்கை வச்சிருக்கு. நிவாரண தொகையை நீங்களும் அதே மாதிரி கேட்கலாம். நிவாரண தொகையை கூட்டுங்க. இல்லைன்னா பண்ணி சுடலை, பண்ணி வந்து எல்லாரும் திருட்டு போட்டோம். நிவாரண தொகை அமௌண்ட்டை கூட்டுங்க. சட்டப்படி அது உண்டு. சட்டப்படி வந்து நீங்க கொடுத்த நிவாரண தொகையை வந்து இது அனௌன்ஸ் பண்ணது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இது ஒரு கைட்லைன். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 250 ரூபா, 25,000 ரூபா வந்து அதிகப்படும். இன்னைக்கு 25,000 ரூபாவா? ஒரு நாள் சாகுபடி பண்றவங்க எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு வருமானம் வரணும்னு நம்ம எதிர்பார்க்கணும். எல்லாமே போகுது. அப்படிங்கிறப்ப அதோட இழப்பீடு தொகையை கூட்டி கொடுக்கணும். ஆனா கூடிய விரைவில் அந்த சட்டம் வந்துடும். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல வந்து நம்ம இடத்துக்குள்ள எந்த ஒரு மிருகம் வந்தாலும் அதை இது பண்றதுக்கான உரிமை வந்து விவசாயிக்கு வர்றதுக்கான சட்டம் இருக்கு. இந்த சட்ட இதை வேணா நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். இதை வந்து யாரு பேசணும் அப்படின்னா நம்ம எல்லாம் பேசியாச்சு. நிறைய பேப்பர்ல இன்னைக்கு நேற்று கூட ஒரு பேப்பர் நியூஸ் மிளகாய் பண்ணி எடுத்து தொந்தரவு. இது நம்ம விழிப்புணர்வு கொடுத்தாச்சு, இது உண்மையாச்சு. ஆனா இனிமேல் வந்து இது பேசப்பட வேண்டிய இடம் வந்து பாராளுமன்றத்துல சட்டத்தை மாத்துறது. அதுக்கு எங்க அழுத்தம் கொடுக்கணுமோ நீங்க அழுத்தம் கொடுக்கணும்.
அரசியல் ரீதியா அழுத்தம் கொடுங்க, அந்த பாராளுமன்ற பில்லை நான் எடுத்து கொடுக்குறேன், இந்த பில் பாஸ் பண்றதுக்கு உடனடியா இது பண்ணணும் அப்படிங்கறத பேசுங்க. அப்படின்னு வந்தேன்னா இது வந்து ஒரு பிரச்சனை இல்லை, ஒண்ணு சுடலாம், இல்ல எங்களுக்கு நிவாரண தொகை கூட்டி கொடுங்க, அவ்வளவுதான். நம்ம மிருகத்தை வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் கோர்ட்லயும் ஒத்துக்கிறாங்க. கோர்ட்ல வந்து எல்லா கேஸுமே நிறைய கேஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. நீங்க சொல்றீங்க கோர்ட்ல வந்து சில பேருக்கு தான் வருது, 100 கேஸ் போடுறாங்க பண்ணிக்காக எடுத்து. அதுல வந்து நீதிபதி எதுக்காக நிக்கிறாரு, கடைசி ஃபாரஸ்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு தான் நிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லிடுறாங்க, மனுஷன் வந்து ஃபாரஸ்ட் இடத்தை ஆக்கிரமிக்க பண்றதுனாலதான் அதெல்லாம் நம்ம இடத்துக்கு வருது, அதனால நம்ம வந்து அதை வந்து இது பண்ண கூடாது அப்படிங்கிறாங்க. நம்ம போய் அங்க ஆனா நம்ம ஒரு யதார்த்தம் நம்ம எங்கேயா ஃபாரஸ்ட்ல எங்கேயோ நடந்திருக்காது, அதுக்காக நான் உள்ள பாதிக்கப்படுறேன், யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து அது வந்து மலைக்காடுகளுக்கு வேணா அந்த வாதம் பொருந்தும், சமநிலை காடு நம்ம மாதிரி சமமான இடத்துல வந்து ஒரு பன்னி தொந்தரவுங்கிறது வந்து அந்த வாதம் வந்து எடுபடாது. அப்ப நம்ம வந்து மலை பிரதேசம் கிடையாது, நம்ம சமநிலை பகுதியா. இந்த இடத்துக்குள்ள வந்து பன்னி வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம காட்டை ஆக்கிரமிச்சதுனால இல்ல, இங்க இருக்கக்கூடிய சீமக்கரு வேலை தான். அதை ஆற்ற முடியாது சார், அதெல்லாம் நம்ம பேச முடியாது, அதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம். நம்ம அதை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா சரி சீமக்கரு வேலை என்ன ஒரு அரசாங்கம் எப்படி நடக்கும்னு சொல்றேன், சீமக்கர வேலையை அகற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அகற்றினா நடக்குதா, திரும்ப வருது. அது ஒருத்தர் கேஸ் போட்டுறாருல, சீமக்கர வேலை கேஸ் போட்டு பண்ணிட்டாரு. சீமக்கர வேலை அகற்ற வரதான் போகுது. நம்ம என்ன கேட்கிறோம், எங்களுக்கு நிவாரண தொகை கூட்டி கொடு, நீ 1 லட்சம் கொடு. அப்ப யோசிப்பாங்க அரசாங்கமே வந்து இதை வந்து ஷூட்டிங் ஆர்டர் வந்து யாரு கொடுக்கலாம்னா சீஃப் கன்சர்வேட்டர் மட்டும்தான் கொடுக்க முடியும். யாருமே இதை பத்தி முடிவு எடுக்க முடியாது, கலெக்டராலையும் முடியாது. கலெக்டர் பாத்துக்கிறீங்க, எல்லா கலெக்டர் மீட்டிங்லயும் எல்லாரும் பேசதான் செய்வோம். கலெக்டரும் ஃபாரஸ்டை கூப்பிடுவாரு, ஃபாரஸ்டை கூப்பிட்டுட்டு அப்புறமேல எல்லாருமே அப்படி கலைஞ்சு போயிடுவாங்க, எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த சட்டம் அப்படி இருக்கு. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல வந்து ரொம்ப அந்த சட்டம் வந்து அந்த மாதிரியான சட்டம். இப்ப அந்த சட்டத்துல இருக்கக்கூடிய இந்த ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய இந்த மிருகத்தை வந்து பூச்சின்னு வகைப்படுத்தணும். பூச்சின்னு வகைப்படுத்திட்டா நம்ம இது பண்ணலாம். பூச்சின்னு வகைப்படுத்துறதுக்கான வேலையை எல்லாருக்கும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் முன்வடிவத்தில் இருக்கு, ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு. இனிமேல் நம்ம தான் அழுத்தம் கொடுக்கணும். அடுத்த தடவை நீங்க சொல்லுங்க, இதை பத்தி பேசுங்க, சட்டம் முன்வடிவு இருக்கு பேசுங்க அப்படின்ட்டு நம்ம எடுக்கணும். ஒரு இது கேட்டா, இப்ப அவங்க வந்து சொல்றதுக்கோ இல்ல பட்ஜெட்ல இது பண்ணிருக்காங்க. நம்ம பட்ஜெட்ல 250 ரூபாய் மணிக்கு வாங்கிட்டான், இப்ப ஏக்கருக்கு 25,000 ரூபாய். அவங்க கொடுக்குற அந்த கைடன்ஸ்லயே ஏக்கருக்கு 25,000 நிஜாமல் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப எத்தனை ஏக்கர் வந்துடும்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முழு அழிவுன்னு காமிக்காம டிஸ்டர்பன்ஸ் அதாவது தொந்தரவு கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2.5 சென்ட் 3 சென்ட் இப்படி கொடுத்து 5,000 4,000 அப்படித்தான் மதுரை மாவட்டத்தில் வாங்கிக்காங்களாம். இப்போ கொடைக்கானல்ல நம்ம சங்கத்தின் சார்பாக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்தப்ப அப்பையில இந்த பன்னியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏன் உள்ள அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். மதுரைக்கார ஏன் இழப்பெல்லாம் தர்றாங்களே வாங்கலேன்றவும் மதுரைக்காரர் சொன்னார் 5,000 6,000 தர்றாங்க. நம்ம ராம்நாட்டுக்காரர் சொல்லிட்டாரு, இந்த அண்ணன் இந்த மாதிரி 25,000 மணிக்கு நான் 75,000 ரூபா வாங்கினேன், கமுதக்குடிக்காருக்கு 75,000 ரூபா வாங்கி கொடுத்தான், அதே மாதிரி கடலாடி நிலவரத்துக்கு 35,000 வாங்கி கொடுத்தான். அந்த பரப்பு தந்து விடுதேன் நம்ம 3 லட்சம் ரூபாய் இருந்துச்சு, அந்த 3 லட்சம் ரூபாயும் கரெக்டா கொடுத்துட்டாங்க. பட்ஜெட்ல ஒதுக்கி இவங்க வனத்துறை எழுதி கேட்கணும், அதுதான். அப்புறம் உணவு சங்கிலி நம்ம ஷூட்டிங் கொடுக்குறது அவ்வளவு சீக்கிரமா இது பண்ணாங்க. இப்ப விவசாயம் நீங்க பாக்குறீங்க, நமக்காக போராடுறதுக்கு விவசாய போராளிகள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இந்த இயற்கை வளங்களை காக்குறதுக்கு மிருகங்களை காக்குறதுக்கு இது அந்த வழியில தானே நம்ம ஜல்லிக்கட்டை தடை பண்ணாங்க. அப்ப ஜல்லிக்கட்டை எப்படி திரும்ப கொடுத்தாங்க, நம்ம போராடி அந்த இஷ்யூ பெருசாகும் மறுபடியும் சட்டத்தை தளர்த்திக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஷூட்டிங் ஆடுறதுக்கு வந்து நம்மளுடைய கோரிக்கை என்னங்கட்டா, இந்த வனவங்கு பட்டியல இருந்து அதை எடுத்துடணும். அப்படின்னா நம்ம சுட்டுக்கெல்லாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். 2வது வந்து இந்த மாவட்டத்துல காட்டுக்கருவுகள் இருக்கிறதுனாலதான் இந்த இது, அதாவது கருவுல வந்து முதல்ல நீர்நிலையில் தானே நீங்க விளைச்சீங்க, இங்க விளைநிலத்துல வரல. இதுக்கு வந்து பசுமை இதுல வந்து இதுலதான் விளைச்சாங்க, நீர்நிலையிலே வச்சாங்க. அதே மாதிரி உங்களுடைய நீர்நிலைகள்ல இருந்து அரசாங்க நீர்நிலை எடுத்து கருவூல அழிங்க, கருவூல அழிச்சா ஓரளவு காட்டுக்கிற இது வனவிலங்கு அழியும் அப்படின்னு. என்னுடைய இது பயில் எப்படி நின்றுச்சுன்னா மத்தியானம் சொன்னது மாதிரி வத்திராயிருப்புல இருக்கு, வத்திராயிருப்புல இருந்து இங்க 150 கிலோமீட்டர் எப்படி சார் இங்க காட்டு பண்ணி வரும் அப்படின்னு முதல் கேள்வி. நான் அப்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இப்படி பல பேச்ச பேசிக்கணும்னா டைக்கிருந்து இங்க நம்ம ஆக்சிடென்ட் நடந்துச்சுல பண்ணி முட்டி இறந்தா அப்படின்ல. அப்ப நான் சொன்னேன், என் ஊர்ல இருந்து 3 கிலோமீட்டர் தான் வீரசோழம் பொனவாசல் பக்கத்துல.
என் ஊர்ல இருந்து 3 கிலோமீட்டர் போனோமா சார், அதுக்கு பக்கத்துல தான் சார், அதுல இருந்து 1 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்ல ஆக்சிடென்ட் நடந்த செத்தானே எவிடன்ஸ் இருக்கே, அது அப்ப அங்கிருந்து வத்ராப்ல இருந்து பறந்து வந்துச்சா இல்ல அது எப்படி அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. அப்பையில நான் பேசின ஆபீசர் எங்கே இருந்திருக்காரு, விருதுநகர் மாவட்ட ஃபாரஸ்ட் ஆபீசரா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறது உடனே அங்கே கால் பண்ணி கேட்டாரு. இந்த மாதிரி வீரசோளத்துல ஒரு இது நடந்துச்சு, அதை என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் அதை ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பு வாங்கி கொடுத்தோம், அப்போ காட்டு பண்ணி நிரூபிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது ஊருக்கு பக்கத்துல தான் உங்க ஊரா? ஆமா எங்க ஊருக்கு பக்கத்துல. இந்த ஒத்த வார்த்தை தான் நின்றுச்சு. நம்ம போராடணும், கேட்கணும், தொடரணும். சாதாரணமா எனக்கு கிடைக்கல. எம்புட்டு போராட்டம், எம்புட்டு இது, எத்தனை பேரோட பகை, எத்தனை பேரோட பெரிய ஆபீசரோட தான் பகச்சோம். ஏன்னா பேசும்போது அண்ணன் தம்பியா இருக்கலாம், வார்த்தை முத்துனா விவாதம் தான், அவன் போராடித்தான் வாங்கணும். அதனால அவ்வளவு சீக்கிரம் இல்லை. இப்ப பக்கத்துல ஏதோ ஒரு மாநிலத்துல கேரளாவா தெலுங்கானாவான்னு தெரியல, அங்க ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கேரளாவில் கொடுத்துருக்காங்க, ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆனா இது உணவு சங்கிலி பாதிக்கும். ஒரு மிருகத்தை ஒரு மிருகம் சாப்பிடுறதுதான். அப்ப இந்த பன்னியை ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தா உணவு சங்கிலி பாதிக்கும். இதை அடிச்சு சாப்பிடக்கூடிய மிருகம் காட்டுல இல்ல. பன்னிக்கு இப்ப நம்ம ஊருக்கு எப்படி வச்சு காட்டு பண்ணி அது காட்டுல இருக்கிறதுக்கான அந்த சூழ்நிலை இல்ல. நம்ம வயக்காட்டுல வீடு கட்டுறோம், இதுல ஆத்துல எல்லாம் மறைச்சு வீடு கட்டுறோம்ல, அந்த மாதிரி அங்க அதுக்கு தேவையான தண்ணி வசதி இல்லை. ஒண்ணு அதை அடிச்சு சாப்பிடக்கூடிய பெரிய மிருகங்கள், அதை நம்ம மனுஷன் அடிச்சுட்டேன், அவ்வளவுதான் காரணம். அது இருக்கிற இடத்துல டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க, நிறைய வீடை கட்டுறாங்க, இதை பண்றாங்க, அதுதான் காரணம். அதுதான் நம்ம வழி தப்பி இங்க வந்துருச்சு. அதுக்கான ஒண்ணுக்கு ஒண்ணு சட்டத்துல இடம் இருக்கு. மத்திய அரசாங்கமா பார்த்து நமக்கு ஏதாவது இப்ப நம்ம ஊர்களில் ஆடல் பாடல் போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. அதுக்கு என்ன கிராம கலை நிகழ்ச்சின்ட்டு ஆடல் பாடல் நடத்துக்கிறோம். இந்த மாதிரி மாற்று ஏற்பாடுல ஏதாவது பண்ணாங்க. அதுக்கு உணவுக்கு பிரச்சனைன்னு போயிட்டியா? இப்ப நஷ்டீடு மட்டும் கொடுத்து நாங்க வாங்கிடுறோம். மக்கள் உணவுக்கு என்ன செய்வாங்க? நமக்கு எதுக்காக கொடுக்குறாங்கடா, நம்ம அதை துன்புறுத்தல். அவரு என்கிட்ட கொடுத்துட சொன்னாரு, முத்துராமலிங்கம் தெளிவா சொன்னாரு, இது உங்களுக்கு பயிருக்கு இழப்பீடுன்னு நினைக்காதீங்க, அதை துன்புறுத்த கூடாதுன்னு நாங்க தரலாம். இல்ல அதே நம்ம வாங்கிடுறோம் வச்சான், திரும்பி சாப்பாடுக்கு என்ன செய்வாங்க? அதே வாங்கி விட்டுறோம் அசால்ட்டா. அத பண்ணி வரட்டாம விட்டுறாங்க. நான் சொன்னேன் எங்களுக்கு இழப்பீடு முக்கியம் இல்ல, எனக்கு இழப்பீடு முக்கியம் இல்ல, எனக்கு பயிர் அழிஞ்சு போச்சு, என் நெல்லுல இழைஞ்சுன்னா நான் தானியத்தை சாப்பிட போறது இல்ல, என் 100 விவசாயியுடைய விதை போச்சு, அதே எனக்கு வருத்தம். அவங்க 75,000 கொடுத்தாங்கன்னா எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் குடுவாளி, குதிரை வலி 1 கிலோ 40 ரூபா. அவர் கேட்டது சரியான கேள்வி. அதனாலதான் இந்த பூச்சி பீடைன்னு அதனாலதான் இந்த பூச்சி பீடைங்கிற வகையில கொண்டு போறோம். பூச்சினா நீங்க பூச்சி மருந்து அடிச்சு விச வச்சு நீங்க போலாம், யாரும் உங்களை ஒண்ணும் கேட்க முடியாது. இத பூச்சியாக இதை பண்ண சொல்றோம். ஏன்னா எந்த ஒரு இனமுமே அதோட தகுதியை மீறி இனப்பெருக்கம் ஆக ஆரம்பிச்சதுன்னா அது எல்லாருக்கும் பாதிப்பு. அப்ப அதை கட்டுப்படுத்திதான் ஆகணும். இப்ப நம்ம நீங்க சொன்ன மாதிரி இழப்பீடு கொடுத்தா போதுமா? நீ கேட்டது நல்ல கேள்வி. ஆனா இந்த தாக்கம் எப்போ வரும்னா இழப்பீடு அதிகமா ஆக்கி இழப்பீட கொடுன்னு எல்லாரும் கேட்கறப்பதான் ஓஹோ இழப்பீடு கொடுக்கவே முடியாது அப்படிங்கிறது எண்ணம் வரும். அந்த எண்ணத்துக்கு நம்ம உருவாக்கணும். இப்ப இழப்பீடே நம்மளால இவ்வளவு சொல்லியாச்சு, இழப்பீடே நம்மளால கொடுக்க முடியாதப்ப என்ன பண்ணுவோம்? அப்பதான் யோசனை வரும், கணிக்கணும். இப்ப அந்த மாதிரியான சூழல் தான். இந்த சென்ட்டுக்கு 250 ரூபாய் இதை நம்ம வாங்குறதுக்கு முதல்ல அதிகமா வாங்கணும். இப்ப இந்த 5 ரூபாய் கொடுக்கறத அதே 5 கோடியா இருந்தா அவன் இஷ்யூவை யோசிப்பான். இல்லன்னா யோசிக்க மாட்டான். பாதிக்குது சார் சொன்ன மாதிரி கலந்து போயிடறாங்க. நீங்க குணவாசல இருந்து எத்தனை பேர் வந்தீங்க? இதுல இருந்து எத்தனை பேர், வளையமத்துல இருந்து எத்தனை பேர் வந்தீங்க? இந்த வாழையெல்லாம் முட்டி போட்டு இருந்துச்சு, நான் பார்த்தேன். வாட்ஸ்அப்ல போட்டதுனால கதை நடக்க போகுதுல, நம்ம ரெக்கார்டை எடுத்துட்டு புறப்படணும். எதுக்கா நம்ம போறோம், யாராவது ஒரு மீட்டிங் சொல்லிட்டாங்கன்னா போறோம். ஆனா நமக்கான வாழ்வாதாரத்துக்கான இது எங்க கொஞ்சம் வியோட்டு போனா வாழைப்போறது 4 சென்ட் தான் பாய்ச்சிக்குன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அவரும் கொஞ்சம் அவர் கையில இருந்தா கொடுக்குறாரு, அவரும் சர்டிஃபிகேட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபுல்லாவே பண்ணிட்டு ஃபுல்லாவே அழிச்சிருக்கேன். உங்களுக்கு காடு ஃபுல்லாவே அழிச்சிருக்கு. இது தண்ணி எது வரப்பு இருக்கோ வரப்பு மட்டும் அழிக்குது. அப்ப இந்த வயல் கொண்டா இந்த வயல் அப்ப எடுக்க முடியாது. அப்ப சுத்தியை பார்த்துட்டு 10 சென்ட் தான் போயிருக்குன்னு சொல்லுவாரு. தெரிஞ்சுக்கணும். சொன்ன மாதிரி வருவாய்த்துறை அவங்களுக்கு வருமானம் தான். வருமானத்தை அவங்க எந்த விதத்திலும் இழக்கிறதுக்காக இதா இருக்க மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு அள்ளி ரூபா கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. வருவாய்த்துறைக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் தான் முக்கியம்.
அவங்க ஒத்துழைச்சாங்கன்னா அவங்க ஒத்துழைச்சாங்கன்னா செய்யலாம். இப்ப எனக்கு பாதிச்சப்ப மச்சான் ஒரு 2-3 ரவுண்ட்லயே அடிச்சிருந்துச்சு. 5 ஏக்கர் கொடுத்தா ஒரு 2 ஏக்கருக்கு தான் போயிருந்துச்சு. சார் சொன்ன போய் எந்த அரசியல்வாதியாவது போய் ஓட்டு கேட்கலான்னு சொல்றாங்க. நீங்க இல்லாட்டா நாங்க இல்லைங்க. எந்த அரசியல்வாதியை பாடம் பண்றது பேசுவாங்களா? சட்டமன்றத்தை பேச மாட்டாங்க. இந்த சட்டத்தை பத்தி பேசணும். பில் பாஸ் ஆயிருக்கு. பில்ல வந்து டிஸ்கஷன்ல வா. இங்க வந்துட்டு உங்களுக்கு அடிச்சு வாங்கி தரோம்னு சொல்லிடுவாங்க. மக்கள் ஓட்டு போட்டு போயிடுவாங்க. இவர மாதிரி ஆளுங்க எல்லாம் தொடர்புல இருக்கிறவங்க அதை அழுத்த முடியும். ஏன்னா இது அக்டோபர்ல பேசுனது இப்ப 3 மாசம் ஆயிடுச்சு. இது சட்டமா மாறும்னு எதிர்பார்க்கணும். சரி சார், நன்றி சார்.